Hi friends, welcome to our YouTube channel Explore the Nature. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க 1 BHK அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்காக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் டோரை அப்படின்காக இந்த மாதிரி வந்து பட்டன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம். இப்போ நியூவாக வந்து யாராச்சும் வராங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக, அப்படி இல்லைன்னா ஃபுட்டு நம்ம எதாவது ஆர்டர் பண்ணியிருக்கோம், டெலிவரி பார்ட்னர் வந்து டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட யூனிட் நம்பரை வந்து போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் வரும். நம்ம ஆக்சஸ் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்மக்கிட்ட ஆக்சஸ் இருக்குது, நம்மக்கிட்ட கீ ஆக்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸு. அந்தந்த யூனிட்டுக்கு வந்து மெயில் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நமக்கு செப்ரேட்டாக கீயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எதாவது மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து போட்டு வச்சுருவாங்க. நம்ம மெயில் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம எதாவது போஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா வரவங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் கொரியரும் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 9th ஃப்ளோருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். வெல்கம் டு அவர் ஹோம். வாங்க எங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஷூஸு, வின்டர் ஜாக்கெட்லாம் வந்து நம்ம வந்து இங்கே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பெரிய ஹாலு. இங்கே வந்து விண்டோவுமே இருக்குது. நம்ம இங்கேருந்து டெரஸும் வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடு மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதனால் எங்களால் பால்கனி இருக்கிற வீட்டுக்கு வந்து எங்களால் போக முடியல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்தால் ஃபுல்லும் வந்து இதாகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், போன வீக் வந்த ஸ்னோனால் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே அது கம்மியாயிருச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற சாக்கெட்டுக்குமே கனடாவில் யூஸ் பண்ணுற சாக்கெட்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஹீட்டர்ஸ் வந்து இருக்கும், சென்ட்ரலைஸ்டு ஹீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹால் பக்கத்தாலே பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு டைனிங் ஹாலு. நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்த லக்கேஜெல்லாம் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கிச்சன். இதில் வந்து அவங்களே ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து மைக்ரோ ஓவன், இண்டக்ஷன் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது வந்து மிக்ஸி வந்து வாங்கிட்டு வந்தோம். மிக்ஸியும் கிரைண்டரும் வந்து கொண்டு வந்திருந்தோம். கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லும் கபோர்ட் ஃபுல்லும் நாங்கள் திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டோம். இங்கே எல்லா பக்கமுமே ஃபுல்லும் நாங்கள் திங்ஸ் ஃபுல்லுமே பேக் பண்ணி வச்சுருந்தோம். இது ஃபுல்லாமே திங்ஸு, அப்புறம் பாத்திரம்லாம் இதெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருந்தோம். இது வந்து கிச்சனில் மட்டும்தான் வந்து டைல்ஸ் இருக்கும். மிச்ச ஹாலில், டைனிங் ஹால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் அண்ட் ஃபினிஷ்டு ஃப்ளோர் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரஸு. இதுக்கு வந்து நம்ம போகிறக்கு அலோவ் கிடையாது. ஆனால் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஃபுல்லாமே வந்து கல் கொட்டி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோலாம் வந்து ஐஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து ஃபுல்லாமே வந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்டுக்கான ஒயர்லாம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன நெட்வொர்க் வேணுமோ அந்த நெட்வொர்க்குக்கு வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 or 2 டேஸில் வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் கொரியர் பண்ணியிருந்தாங்க. அந்த கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடமோட கைடும் இருக்கும், எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பார்த்து நாங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் டூர் பார்க்கலாம். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய மிரர் இருக்குது. அது கூடயே வாஷ் பேசனும் இருக்குது. அப்புறம் வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கிளாஸ் செட்டும் இருக்குது. அது கூடயே வந்து பாத் டப்புமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே கீழே கபோர்டும் கொடுத்துருப்பாங்க வாஷ் பேசன் கிட்ட. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. சேம் இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஹீட்டர் இருக்கும். சேம் இங்கேயும் ஒரு விண்டோ இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கபோர்டு, நம்ம ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹேங்கர் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஒரு பெட்டு. இது நம்ம ஹாலில் பார்த்த மாதிரியே பெரிய விண்டோ தான். சேம் அந்த டெரஸோடது தான் இங்கேயும் இருக்குது.